வணக்கம். எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ தான் புத்தி வந்திருக்குது. எல்லாத்தையும் அனுசரித்து போகலாம், இருக்கிறவங்களையும் வச்சுட்டு ஒப்பேற்றலாம், இல்லைன்னா அவங்களும் வெளியே போயிட்டாங்கன்னா அதிமுக ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி இவங்களோட மேலே கோவத்தில் இருந்தார். இந்த கோவத்தெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு சமாதானமாகி போயிடலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு டீமை விட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. இது நல்ல விஷயம்தான். அதிமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மைண்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. காரணம் இறங்கி வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அதிமுகவில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. இதை பற்றி முழுசாக வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் வீடியோவை முழுசாக பார்த்துட்டு நம்ம வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறமா ஹைப்பு பட்டனை அமைக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி ஏன் சமாதானத்துக்கு இறங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் ரொம்ப போல்டாக தான் இருக்கிறாரு. எஸ்பி வேலுமணி நாசுக்கா அப்படியே எடப்பாடி பழனிசாமிகிட்ட எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் கலந்துக்க மாட்டேங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி சொல்கிற நிகழ்ச்சியிலையும் கலந்துக்க மாட்டேங்கிறாரு. அது இல்லாமல் ஆலோசனை கூட்டம் போட்டும்போது கூட முக்கியமான தலைகள் இவங்களில் யாருமே கலந்துக்கவே இல்லை. இப்போ விழுப்புரத்தில் அவர் கலந்துக்கல, கோயம்புத்தூரில் எஸ்பி வேலுமணி கலந்துக்கல, அதே போல் திண்டுக்கல்லில் நத்தம் விஸ்வநாதன் கலந்துக்கல, தங்கமணி நாமக்கல்லில் கலந்துக்கல, இப்படி எல்லாருமே ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கல. எடப்பாடி பழனிசாமி அவங்க தேவையே இல்லை அப்படின்னு நினச்சாலும் இப்போ பயப்படுறாரு. எடப்பாடி பழனிசாமி பயம் வந்துருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க போட்டி பொதுக்குழு கூட்டலாம், செயற்குழு கூட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. நிறைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட கையெழுத்து வாங்கி வச்சுருக்கிறாங்க. ஒருவேளை போட்டி செயற்குழுவோ பொதுக்குழுவோ கூட்டிட்டாங்க அப்படின்னா இது எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடியை போட்டு கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி தான் எண்ணம் இருக்குது. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணம் என்ன? இது சிவி சண்முகமும், தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், எஸ்பி வேலுமணி இவங்கெல்லாம் சொல்கிற பாயிண்ட் என்னன்னா எடப்பாடி பழனிசாமியோட முடிவு தான், எடப்பாடி பழனிசாமி எடுத்த ஒரு தன்னிச்சையான செயல்பாடு தான். திமுக அதிமுக இதுக்கு மாற்று யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவர் மைண்டில் இருந்தது. திமுக மேலே மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க, அதனால அதிமுகவுக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ இதனால என்னன்னா திமுக அதிருப்தியில் இருக்கிறனால அதிமுகவுக்கு ஓட்டு மக்கள் ஈஸியாக சுலபமாக போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினாங்க. ஆனால் நடத்தினப்போ கூட எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார், கேட்ட தொகுதிகளை கொடுக்கல. நீங்கள் புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்க எப்படி இவ்வளோ தொகுதி 60 தொகுதி 70 தொகுதியெல்லாம் கேட்குறீங்க? இதெல்லாம் சாத்தியப்படாது. நாளைக்கு உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நாங்கள் ஆட்சி கூட அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவர் மைண்டில் இருந்தது. ஆனால் தாவேகா தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைச்சிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட யாருக்குமே வரலை. அதனால தான் அவர் ரொம்ப அசால்ட்டாக தாவேகா டீல் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு தாவேகாவோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. காரணம் அவர் எல்லாருமே சொன்னது இதுதான். நீங்கள் சிவி சண்முகமோ எஸ்பி வேலுமணியோ அவங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தோட நம்ம கூட்டணி வச்சு தாங்க ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி நிறைய பிரச்சாரங்கள்லாம் அங்கே பாருங்கள் கொடி பறக்குது, நீங்கள் எதிர்பார்த்த கூட்டணி உருவாகுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. சிவி சண்முகமோ எஸ்பி வேலுமணியோ தாவேகோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அவங்க அப்போ கேட்டது ஒரு 60-70 தொகுதி கேட்டாங்க. அதை கொடுத்துருந்தாங்கன்னா வச்சுக்கோங்க இன்றைக்கி அதிமுக தான் ஆட்சி அமைச்சிருக்கோம். விஜய் இந்த அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமாக வந்திருக்க முடியாது. தேர்தல் பிரச்சாரத்தில் எல்லாத்துட்டையும் நீங்கள் எதிர்பார்த்த கூட்டணி, தாவேகா கூட்டணி, இந்த பாருங்க கொடி பறக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு தாவேகா இவ்வளோ தொகுதி கேட்டோன்னா இல்லை தாவேகாலாம் நமக்கு வேஸ்ட்டு, தாவேகா வரனால என்ன ஒரு 10-15% ஓட்டுகள் பிரியும் அவ்வளோதானே, அந்த ஓட்டுகளை நம்ம பாஜக பாமக வச்சு நம்ம ஈடு கட்டிக்கலாம், கொங்கு பெல்ட்டு வட மாவட்டம் இந்த ரெண்டுலேயுமே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளை அசைக்க முடியாது, நம்ம தான் ஆட்சி அமைக்கிறோம், நம்ம தனிப்பெரும்பான்மையில் உட்காந்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டுமே அவருக்கு இருந்தது. 3வது இடத்துக்கு போயிட்டார். அப்போ சிவி சண்முகம் சரி, எஸ்பி வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன் இவங்க எல்லாமே எப்படியாவது தாவேகாவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நீங்கள் நடத்துங்க, பேச்சுவார்த்தை நடத்துறதுல என்ன உங்களுக்கு இது பகுமானம் வந்திருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் அவங்க எழுப்புனாங்க. பேச்சுவார்த்தை நடத்த கூட அவர் விரும்பவே இல்லை. 60-70 தொகுதியெல்லாம் கொடுக்க முடியாது. நம்ம கொடுக்குறோம்னா ஒரு 15-20 தொகுதி கொடுக்கலாம், அவ்வளோதான், அதுக்கு மேலே எல்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார். இவங்க எல்லாத்துக்குமே நல்லாவே நல்லாவே தெரிஞ்சிருக்கு தாவேகா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக உருவாகுது, தாவேகா எப்படியாவது நம்மளுடைய ஓட்டு வங்கியை சிதைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்கள்ட்ட இருந்தது. கலா யதார்த்தத்தை இவங்க புரிஞ்சு தான் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசினாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு கலா யதார்த்தம் தெரியவே இல்லை. தெரிஞ்சாலுமே அவர் அதை பெருசாக ஒத்துக்கவே இல்லை. இவ்வளோ பெரிய கூட்டணியை 2 கட்சி ஆரம்பித்து ஒரு 2 வருஷத்துக்குள்ள ஆட்சியில் எப்படி உட்கார முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவர் மைண்ட்லேயே இருந்தது.
திமுக மேலே அதிருப்தி. இவங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆகுது. இவங்க பெருசாக வந்து வாக்கு வந்து சிதைக்கலாமே ஒழிய வாக்கு சதவீதம்லாம் பெருசாக வாங்கி ஆட்சியில் உட்கார முடியாது அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அவர்கிட்ட இருந்தது, மைண்டில் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு சங்கடம். இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 2026 தேர்தலுக்கு முடிவுக்கு அப்புறம் 3வது இடத்துக்கு அதிமுக போச்சு. மிகப்பெரிய ஒரு பிளவு. தாவேகா சைடு வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம், ஒரு குரூப்பு போய் அதிமுகலேருந்து ஒரு குரூப்பு எம்எல்ஏக்கள் 25 எம்எல்ஏக்கள் போய் தாவேகாவை ஆதரிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து ராஜினாமா, ஒரு 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா, அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு தாவேகாவில் போய் சேர்றாங்க. எம்எல்ஏ பதவியே ராஜினாமா பண்ணிவிட்டு தாவேகாவில் சேர்றாங்க. அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மேலே மக்கள்கிட்ட செல்வாக்கு இல்லை, எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்கிற வரைக்கும் அதிமுக உறுப்பினருக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட இருக்குது. இப்போது என்ன பண்ணுறது? இப்போ எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, இவங்க போன்ற தலைவர்கள், முக்கியமாக சில விஜயபாஸ்கர்ஸ் எல்லாம் வெளியே போன பிறகு கூட எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கூட தயங்கலை. ஆனால் இப்போது இருக்கிற முக்கியமான தலைகளும் போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் வந்துட்டார். என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கோபம் கூட அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. இவங்கள்ட்ட நம்ம இறங்கி போகிறதா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்தது. இறங்கி தான் போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டார். காரணம் என்னென்னா, இப்போ அவர் வந்து செயற்குழு கூட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கார். செயற்குழு கூட்டணும்னா செயற்குழு உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட இவங்கள்ட்ட வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆகணும். ஆனால் சிவி சண்முகம் போன்ற நபர்கள் வந்து ஏற்கனவே பொதுச் செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கிட்ட எல்லாத்துலேயும் கையெழுத்து வாங்கியிருக்காங்க. எப்பயுமே அதிமுக வந்து ஸ்ரீவாரி கல்யாண மண்டபத்தில் தான் அந்த பொதுக்குழுவை கூட்டுவாங்க. பொதுக்குழு செயற்குழுவெல்லாம் ஒரே நாளில் கூட்டி முடிச்சிருவாங்க. ஆனால் இப்போ வந்து செயற்குழுவை மட்டும் கூட்டுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணி வச்சுருக்காரு. காரணம் வந்து பொதுச் செயலாளர் பதவியை தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இங்கே இதுக்கு சிக்கல் வந்து சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் போன்ற நபர்கள் இருக்கிறாங்களா. இப்போ செயற்குழு கூட்டினாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி செயற்குழுவை ஒத்தி போட்டார். இப்போ சிவி சண்முகம் தரப்பு வந்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கிட்ட கையெழுத்து வாங்கி வச்சுருக்காங்க. அவங்க வந்து அதே கல்யாண மண்டபத்தில் கூட்ட போகிறாங்க. போட்டி செயற்குழு பொதுக்குழு கூட்டினாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அது மிகப்பெரிய ஒரு சிக்கல் அப்படிங்கிறத அவர் உணர்ந்துட்டார். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்சியை விட்டு வெளியே போனாங்கல்ல எஸ்ஐ சுப்பையா, மரகதம் குமரவேல், எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், இவங்களோட ஆதரவாளர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவி சண்முகத்துக்கு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் இவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் இருப்பாங்கள்ல, இவங்க சிவி சண்முகம் தரப்புக்கு ஆதரிக்கிறாங்க. பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் ஆதரிக்கிறாங்க. இவங்க தரப்பு எல்லாமே அப்படியே போயிடல, அதிமுகக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்கள சிவி சண்முகம் தரப்புக்கு ஆதரிச்சோன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கிறவங்களையாவது நம்ம சப்போர்ட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பில் இறங்கி வந்திருக்கிறார். அது இல்லாமல் தங்கமணி, வேலுமணி, நத்த விஸ்வநாதன் இவங்கள்ட்ட வந்து இப்போ ஆலோசனை பண்ணுறாரு. முக்கியமான நபர்களை வச்சு அவங்கள்ட்ட வந்து சமாதானப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. போட்டி பொதுக்குழுவோ செயற்குழுவோ கூட்டிட்டாங்க, நமக்கு எதிரான ஒரு தீர்மானம் போட்டாங்க அப்படின்னா, நீதிமன்றம் போனாங்க அப்படின்னா திரும்ப கட்சியில் மிகப்பெரிய ஒரு இதை சந்திக்கணும், குழப்பத்தை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத உணர்ந்துட்டார். அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி இப்போ இறங்கி வந்து தான் பேசுகிறாரு. எல்லாத்துலேயும் இறங்கி வந்து சமாதானத்தை பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிரிஞ்சு வந்தவங்க இவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்க, எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் போன்ற நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கட்சியிலேருந்து பிரிஞ்சு போனவங்க, கட்சி மாறி போனவங்களெல்லாம் நாங்கள் ஒன்றுமே பேசலை, கட்சியிலேருந்து பிரிஞ்சு போனவங்க இருக்காங்கல்ல அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, இப்போ சசிகலாவை கூட்டிகிட்டு வந்து கட்சியில் சேருங்க, டிடிவி தினகரன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க, கட்சியை கலைச்சிட்டு வந்து அதிமுகவில் சேருங்க, அவங்களுக்கு முக்கியமான பதவியை கொடுங்க அப்படிங்கிறது தான் இப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட வைக்கிற இவங்க டிமாண்டாக இருக்குது. அரவணைத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. அரவணைச்செல்லாம் போகக்கூடாது, நாங்கள் எடுக்கிற முடிவுக்கு நீங்கள் கட்டுப்படணும், அப்படி கட்டுப்படுற மாதிரி இருந்தால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னு சொல்லி எடப்பாடிக்கு எதிராக சிவி சண்முகம், வேலுமணி தரப்பு வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தங்கமணி மட்டும்தான் காம்ப்ரமைஸ் ஆகியிருக்கிறாரு, மற்ற யாருமே பெருசாக எடப்பாடி பழனிசாமியோட காம்ப்ரமைஸ் ஆகல. தங்கமணி வந்து எடப்பாடிக்கு உறவினர் வேறு, அதனால் அவர் காம்ப்ரமைஸ் ஆகலாம். ஆனால் மற்றபடி இவங்க எல்லாருமே பெருசாக வந்து யாருமே காம்ப்ரமைஸ் ஆகலை. எடப்பாடி பழனிசாமி அவங்கள்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, கூத்தாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி இறங்கி வரார் அப்படின்னா பின்னாடி அவங்களுக்கெல்லாம் ஆப் அடிச்சிருவார், ஒரு சதி நடத்திடுவார். இப்போ பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கிட்ட இவங்க கையெழுத்து வாங்கியிருக்காங்களே, இதெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு ஒரு செயற்குழுவோ ஒரு பொதுக்குழுவோ கூட்டி இவர் எடப்பாடி பழனிசாமி தன்னை திரும்பவும் ஒரு பொதுச்செயலாளர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் உருவாக்கிட்டு அதுக்கப்புறமா இவங்க மேலே நடவடிக்கை எடுப்பார். ஆனால் இப்போது சிவி சண்முகமோ, வேலுமணியோ, நத்தம் விஸ்வநாதனோ இவங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளராக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க இல்லை, சுத்தமாகவே இல்லை.
அவங்களுக்கு நல்லாவே தெரியுது இனிமேல் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக வெற்றி பெறாது. எடப்பாடி பழனிசாமி என்ன தான் சமாதானமாக பேசினாலும் எடப்பாடி பழனிசாமிகிட்ட நம்ம ஒத்து போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மைண்ட் செட்டில் அவங்க இருக்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்கு. தன்னுடைய பதவியை இவங்க பறிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரிங்க. ஜாயின் பட்டன் ஒரு பட்டன் இருக்குல்ல, அது எதுக்கு இருக்குன்னே தெரியல, யாருமே ஜாயின் ஆகலை. அதுதான் பெரிய சங்கடமாக இருக்குது. பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.